கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை விரும்பாத ஜனங்கள் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் நாட்கள் நீடித்திருப்பதும் இந்த உலகத்திலே நன்றாய் இருப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்று கருதப்படுகிறது. இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலே நீர் சொல்லியிருக்கிறேன். இதை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதம் என்றால் அதை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த ஆசீர்வாதம் பல வகைப்படும். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்கள் என்றால், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், ராஜாவினுடைய ஆசீர்வாதம் என்று ஆசீர்வாதங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இது மேலும் 2 பிரிவாக பிரிக்கப்படும் பொழுது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது சரீர நன்மைகள். பரலோகத்திற்கு உரிய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களைத்தான் நாம் அதிகமாக விரும்புகிறோம், அதிகமாக அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் நிலையானது எதுவென்று சொன்னால், பரலோகத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நிலையானது. ஏனென்றால் இந்த உலகமும் அதில் உள்ள யாவும் ஒழிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் தேவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அதனாலே பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது மேலானதாக இருந்தாலும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்பதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இதற்கு அடிப்படையில் 2 விதமான காரியங்களை வேதத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும். நாட்கள் நீடித்திருப்பது என்பது ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும்? நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து, சம்பரமாய் வாழ்ந்து, இந்த உலகத்தை நன்றாக அனுபவித்து நன்றாக வாழ வேண்டும். அடுத்தது, நன்றாக இருப்பது என்று சொல்லும்போது வளமான ஒரு வாழ்க்கை, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நல்ல பணம், பொருள், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களை பெற்று வாழ்வது. இந்த 2க்கும் மிக முக்கியமான 2 காரியங்கள் உண்டு. அது என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக என்று உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கற்பித்தபடி என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தில் பல கட்டளைகளை, கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் செய்ய வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல்
அதை சரியான விதத்திலே செய்து முடிக்க வேண்டும். அப்படி சரியான விதத்திலே செய்யும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். இதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. இதுல 3 காரியங்கள் உண்டு. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசம் என்று சொன்னால் கானான் தேசம். கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போய் வாழக்கூடிய நிலையிலே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டளையாக இதை நாம் பார்க்கலாம். நீங்கள் பிழைத்து ஒரு தேசத்திலே போய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசத்திலே பிழைக்க வேண்டும். பிழைத்தல் என்று சொன்னால் என்ன? நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா நலன்களையும் பெற்று நன்றாக உண்டு புசித்து குடித்து தேசத்தினுடைய நற்பலனை அடைவதுதான் பிழைப்பு. அடுத்து சுகித்து. சுகித்து என்று சொன்னால் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அங்கே இருப்பது. அடுத்து நீடித்திருத்தல். நீடித்திருத்தல் என்று சொன்னால் அந்த தேசத்திலேயே தங்கி அதனுடைய பலனை அனுபவிக்கிறது தான் நீடித்திருப்பது அல்லது நீண்ட நாள் வாழ்வது. இதுதான் ஆயுசு நாட்கள். இப்படி இருக்கவும் நீடித்து இருக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலெல்லாம் நடக்க கடவீர்கள். அப்படியானால் இந்த 3 காரியங்களுக்கு என்ன வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியங்களை அப்படியே நடந்து தேவனுக்கு பயந்து நன்மைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஏனென்று சொன்னால் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஒரு நீதியோடு நியாயத்தோடு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த தேசத்திலே நாம் வாழலாம், தேசத்தின் பலனை அனுபவிக்கலாம், நீண்ட நாட்கள் அதில் வாழ முடியும். ஆனால் கானான் தேசத்தில் ஏற்கனவே குடியிருந்ததான ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை மீறி, அவர்களுக்கு தேவனுடைய கட்டளை என்பது கிடையாது, அவர்கள் புறஜாதியார், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் செய்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து அந்த தேசத்தை கெடுத்தார்கள். தேசத்தை கெடுத்ததுனால அந்த தேசத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் பலன்கள் இதெல்லாம் இல்லாமல் போய்விடும். அதனாலே அதை என்ன செய்தார்? அவர்களை துரத்தி விட்டார். சோதோம் குமாரா பட்டணம் எதற்காக அக்கினியினால் அழிக்கப்பட்டது? அவருடைய பாவம் அதிகமானதினாலே, கூக்குரல் அதிகமானதினாலே தேவனே இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர்கள் பாவம் அதிகமாக இருந்து அது தேசத்தை கெடுக்கிறது. தேசத்தில் இரத்தப்பழி உண்டாகும் பொழுது அது தேசத்தை தீட்டுப்படுத்தும். தேசத்தில் நல்ல விளைச்சல் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. இதனால அந்த தேசத்தை அக்னியினாலே சுட்டெரித்தார். அங்கே கானானியர், ஏத்தியர், எபூசியர் போன்ற ஜாதி உள்ள அந்த ஜனங்கள் தேசத்தை கெடுத்ததுனாலே அதை சுத்திகரிக்க முடியாத அவர்களை துரத்திவிட்டு தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து வைத்தார். வைக்கும்போதே சொன்னார், நீங்கள் அந்த ஜாதிகளின் வழிகளிலே நடவாமல் அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும், என்னுடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் அவர்களைப் போல அந்நிய தேவர்களை வணங்கினால் அல்லது தேசத்தை கெடுக்கும் பொழுது அவர்களை எப்படி நான் துரத்தினோ அப்படி நீங்களும் துரத்தப்பட்டு விடுவீர்கள் என்றெல்லாம் தேவன் ஏற்கனவே சொன்னார். ஆக தேசத்திலே நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும். தேவனுடைய வழிகளிலே நடக்காமல்
நம்முடைய விருப்பம் போல நடந்தால் என்ன நடக்கும்? அந்த தேசம் தன் பலனை கொடுக்காது. அந்த பூமி தன் விளைச்சலை கொடுக்காது. அதனால நாம் நன்றாக இருக்க முடியாது. நமக்கு நன்மை உண்டாகாது. தேசம் தன்னுடைய விளைவை ஆசீர்வாதத்தை கொடுக்காது. தேவனும் தன்னுடைய வானத்தின் ஆசீர்வாதமாகிய மழையை பொழியாமல் தடுத்து விடுவார். ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேசம் அது வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம். அது மும்மாரி பொழிகிறதான தேசம். எல்லா வளமும் உடையதான ஒரு தேசம். இதற்கு காரணம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய மழை பொழிய வேண்டுமானால் பாவம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து கட்டளைகளை நியமங்களை கைக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அடுத்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அப்படியானால் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். தேசத்திலே ஆசீர்வாதம் பெருகும். இதே போல நமக்கும் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் பெருகும். தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? என்னுடைய கட்டளைகள் நியமங்களை கை கொள்ள வேண்டும். பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் சொல்கிறார். ஆனால் நமக்கு அதுதான் கஷ்டம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டிலே ஒன்றுதான் கிடைக்கும். எனவே இந்த விஷயத்துல நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது இதெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியம் உண்டு. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தேவனாகிய கர்த்தர் எப்போது கட்டளையிட்டார்? 10 கற்பனைகளிலே ஒன்று உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான். ஏன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய பிறப்புக்கு காரணம் தேவனும் இந்த தகப்பனும் தாயும் தான். அதனாலே தான் தகப்பனையும் தாயையும் தேவனையும் நாம் வணங்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிறதான ரகசியம். அதே போல தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறதோ அல்லது தேவனை நிந்திக்கிறதோ அது கல்லிருந்து கொலை செய்யப்படக்கூடியதான ஒரு இரத்தப்பழி. அந்த மனிதன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன். அவனுடைய இரத்தமானது இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பூமியானது சபிக்கப்பட்டு போகும். இந்த இரத்தப்பழியினால இந்த பூமி தன்னுடைய பலனை கொடுக்காது என்பது அப்பொழுது இருந்ததான ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஏனென்றால், ஏன் நிந்திக்க கூடாது என்றால், நம்முடைய பிறப்புக்கு காரணம் அவர்கள்தான். நம்முடைய உடலிலே ஓடுகிறதான இரத்தத்திற்கும் காரணம் அவர்கள்தான். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற உயிரும் அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கிற உயிரும் ஒன்றுதான். அதனாலே நாம் தேவனை, பெற்றோரை நிந்தித்தா
அது நம்மையே நிந்திக்கிறதாகத்தான் பொருள். நாம் அவர்களை குற்றப்படுத்தினால் நம்மையே குற்றப்படுத்துகிறதாகத்தான் பொருள். எனவே அது ஒரு சாபமாக போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். இதுல முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னா, தேவன் எந்த கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு விரோதமாக செய்வதுதான் பிசாசுடைய வேலை. இன்றைக்கு தேவனையும் பெற்றோரையும் கனம் பண்ணுகிறதோ அவர்களுக்கு பயப்படுகிறதோ இல்லை. தேவனே சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்படி ஏன் கனம் பண்ணுகிறது இல்லை? பிசாசு என்ன செய்வான், நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். அதனாலே தேவனுக்கு பயப்படாம, தேவனுக்கு கீழ்ப்படியாம, அதனாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு பயப்படாமல், கனம் கொடுக்காமல் என்னென்ன காரியங்கள் உண்டோ அதையெல்லாம் செய்யும்படியாக செய்வான். அடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு பயந்து, பெற்றோரை கனம் பண்ணும்படியாக நாம் நடக்கும் பொழுது அதற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்வான். யார் மூலமாகவாவது. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு போய் சேரக்கூடாது. பெற்றோருக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை நன்றாய் கவனிக்க வேண்டும் என்ற மனதில் இருந்தாலும் கூட இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அதையெல்லாம் எதற்காக அதையெல்லாம் செய்கிறாய்? உனக்கு இருக்கிறதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக அனுபவிக்காமல் பெற்றோருக்காக எதற்கு செலவு செய்ய வேண்டும், பெற்றோருக்காக எதற்கு பணம் கொடுக்க வேண்டும், பெற்றோருக்காக எதற்கு இந்த பொருளை எல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அதை தடுத்து விடுவார்கள். காரணம், இவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுத்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். அதனால தான் அப்படி இன்றைக்கும் பெற்றோருக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறது. இது பெற்றோருக்கு அதனால ஒன்றும் பெரிய ஒரு நஷ்டம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பிசாசு நயவஞ்சகமாக தடுக்கிறான். இதை உணரக்கூடிய அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கிடையாது. ஏனென்றால் உணர்வில்லாத இருதயம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. குழந்தைகளுக்குள்ளே அவர்களுக்கு என்ன நடக்கிறது, சுற்றி என்ன நடக்கிறது, இப்படி செய்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லாமல் போகும் என்பதை உணராதபடிக்கு ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. பிசாசு எல்லாருடைய இருதயத்தை இருளடைய செய்திருக்கிறான், மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். எனவே இவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லாருமே மான்கள் எப்படி வளர்ந்ததோ மீண்டும் திரும்பி வராமல் போய்விடும் என்று நாம் ஒரு செய்தியை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதுபோல இவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெற்றோரை பற்றி கவலைப்படுகிறதில்லை. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஒட்டும் உறவும் இல்லாதபடிக்கு யாரோ போல அவர்கள் நடந்து கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் காணிக்கை ஏதானும் உனக்கு தர வேண்டுமா என்று சொல்லி ஏதாவது பணத்தையோ பொருளையோ கொடுத்து விட்டு உன் கடமை தீர்ந்தது என்று நினைக்கிறாயே, இது சரிதானா என்று கேட்டதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது சிலர் அப்படி செய்கிறார்கள். ஏதாவது தேவையா, பணம் தேவையா, நிக்கில் நான் தருகிறேன், மற்றபடி நீ உன்னை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அப்படியே நழுவி விடுகிறார்கள். இதனால பெற்றோருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போய்விடும். இதுதான் அவர்களுடைய இழப்பு. இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் பிசாசு. பிசாசினாலே வழி நடத்தப்படக்கூடிய சிலர், அவர்களுக்கு துணையாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள், அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், பல உறவினர்கள்,
இவர்களெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கும்படியாகவே கூட இருக்கிறார்கள். பெற்றோரின் சொல்லை காட்டிலும் மற்றோரின் சொல் தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். ஏனென்றால் அது இனிப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்ற வேண்டும். பெற்றோருக்கு எப்படியாவது அவர்கள் தங்கள் பிழைப்பை பார்த்துக் கொள்வார்கள். அது பெரிதல்ல. பணம் பெரிதல்ல, பொருள் பெரிதல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாசம், அந்த பிள்ளைகளுடைய பரிவு இதெல்லாம் இல்லாமல் இயங்குகிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய அந்த பெற்றோருடைய கண்ணீர் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு இரத்தப்பழியாக மாறிவிடுகிறது. ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. ஏனென்றால் ரத்தம் சிந்துகிறது மாத்திர இரத்தப்பழி அல்ல, கண்ணீர் சிந்துகிறதும் அது இரத்தப்பழி தான். எத்தனையோ பெற்றோர் இன்றைக்கு அனாதைகளைப் போல இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். நாம் எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகளை வளர்த்தோமே, இவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி. இது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாத குறைவுதான் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு தயவாய் புத்தி சொல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி பிசாசினாலே தந்திரமாக தடை பண்ணப்படுகிறது என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்பொழுது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு சிலரை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் ஈசாக்கு என்ன செய்தான்? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி தேவன் சொன்னதுனால அதே ஈசாக்கின் தலையின் மேலே என்ன செய்தான்? கட்டையை வைத்துக்கொண்டு அவன் தலையின் மேலே கட்டையை வைத்தான். எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவன் ஈசாக்கு கேட்கிறான், என் தகப்பனே, இது ஒரு நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகனம் வெளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அப்படி தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறான். தகப்பன் அவனுடைய கையையும் காலையும் அந்த பலிபீடத்தின் கட்டையின் மேலே வைத்து கத்தி ஓங்குகிறான் வெட்டுவதற்கு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். அப்பொழுதும் கூட அவன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. என்னை ஏன் வெட்டுகிறாய் என்று அவன் கேட்டதாக இல்லை. அதற்கு பிறகு தேவதூதன் தோன்றி அவன் மீது அவன் கையை போட வேண்டாம் என்று சொன்ன பிறகு அவன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு வேறொரு ஆட்டுக்குட்டியை இவனுக்கு பதிலாக பலியிட்டு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறான். தன் தகப்பனுக்கு அப்படி கீழ்ப்படிந்த ஒருவன் ஈசாக்கை போல மனிதர்களில் இல்லை. அதனால தான் ஈசாக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக்க சொல்லுவார்கள். இதனாலே அவனுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தாள். அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி உனக்கும் ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் அவள்தான் ஈசாக்குக்கு மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டு போனான் ஆபிரகாமுடைய காரியக்காரன். இது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய ரெபேக்காளை தேவன் கொடுத்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில் ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாயாகிய சாராருடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல தெய்வ பயமுள்ளவன் ஈசாக்கு. அவன் எப்பொழுதும் தியானம் பண்ண சாயங்காலத்தில் புறப்பட்டு போனான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், அது 100 மடங்கு பலன் கொடுத்தது. இப்படி ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவன் ஒரே மனைவியை உடையவனாக
மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஈசாக்கு விருதாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்து பிறகு மரித்தான் என்று ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்து யாக்கோபை பற்றி பார்க்கும் பொழுது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அடுத்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். ஏசா அங்கே இருந்த கானானிய பெண்களை மணந்து கொண்டு யாக்கோபுக்கு எதிராக அவன் இருந்தான். யாக்கோபு எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தானோ அதற்கு எதிர் விதமாக இவன் இருந்தான். அந்த பெண்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே இவன் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே பகை உண்டானதுனால பதான் அராமில் இருக்கிறதான ரெபேக்காளுடைய சகோதரன் வீட்டிற்கு, லாபான் வீட்டிற்கு போகும்படி சொன்னதுனால அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்படி போனான். அப்படி போனதுனால அவனுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்தது. அங்கே கர்த்தருடைய தூதனானவன் எதிர்பட்டு, இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று வழங்கப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடியனுக்கு தேவர்கள் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று அவன் சொல்லுகிறது போல, அவன் ஒன்றும் இல்லை, ஒரு கையிலே ஒரு கோலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானை கடந்து சீரியா தேசத்துக்கு புறப்பட்டு போனான். ஆனால் ஒரு 20 வருடங்களிலே அவன் 2 மனைவிகள், பிள்ளைகள், 12 பிள்ளைகள், திரளான ஆடு மாடுகள், ஆஸ்திகளோடு அவன் திரும்பி வந்தான். இதற்கு காரணம் தெய்வ பயம். இந்த யாக்கோபுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து நடந்தான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இதனால என்ன அவனுக்குள்ளே நடந்ததுன்னு சொன்னா, யாக்கோபு தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இந்த பூரண ஆயுசு என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி பூரண வயதுள்ளவனாக இவன் மரித்தான். யாக்கோபு கானான் தேசத்தில இருந்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவன் போக தயங்கினான், பயந்தான். ஆனால் தேவன் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட வருவேன். அங்கே இருக்கிற உன் மகனாகிய யோசேப்பு தன் கைகளினாலே உன் கண்களை மூடுவான், நான் அங்கே இருந்து உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன், எகிப்தில இருந்து கானானுக்கு கொண்டு வருவேன் என்று ஆணையிட்டார். அப்படியே செய்தார். யாக்கோபு எகிப்தில மரித்து போனான். அவனுக்கு என்ன என்றால், தன்னுடைய பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவதுதான் ஒரு ஆசீர்வாதம். அந்த காலத்தில் பிதாக்களுடைய கல்லறை என்று சொன்னால் சொந்த கல்லறை இருக்கும், ஒரு சின்ன பூமி இருக்கும், அதில் எல்லாரையும் அடக்கம் பண்ணுவார்கள் பிதாக்களை. ஆனால் இவன் யாக்கோபு அதற்காகத்தான் பயந்தான். ஆனால் தேவன் சொன்னார். அதன்படியே யாக்கோபு மரித்தான். மரித்ததும் ஒரு நல்ல ஒரு சுகந்த வர்க்கமிட்டு 40 நாட்கள் சுகந்த வர்க்கமிட்டு அவனுடைய சடலத்தை எகிப்தியர் அவர்களுடைய வழக்கத்தின்படி அதை நல்ல மருந்துகள், உயர்ந்த தைலங்கள் எல்லாம் போட்டு பதனிட்டார்கள். எகிப்தியர் 70 நாள் துக்கம் கொண்டாடினார்களாம் இவனுடைய மரணத்திற்கு. அப்படியே ஒரு பெரிய ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவனை போல கொண்டு வந்து, பார்வோன் தான் வரவில்லை, பார்வோனுடைய பிரதானிகள், மிக முக்கியமானவர்கள் எல்லாம் வந்து அவனை அடக்கம் பண்ணிட்டு போனார்கள். அவ்வளவு பெரிய
ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. தேவனுக்கும் பெற்றோருக்கும் பயந்து கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு ஒரு இளைப்பாறுதல் உள்ளவனாக அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அடுத்து யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனா, அப்பொழுது அவனுடைய யோசேப்புடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொன்று போட வேண்டும் என நினைத்தார்கள். ஆனால் ரூபன் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி ரூபனும் யூதாவும் தடுத்தார்கள். அதனாலே ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். அந்த குழியிலே இருந்து அவனை எடுத்து இஸ்மவேலர் கையிலே விற்று போட்டார்கள். அவர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு போய் அங்கே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிக்கு அதிபதியும் ஆகிய போத்திபாருக்கு விட்டுப்பட்டார்கள். அந்த போத்திபாருடைய மனைவி அவனை விபசாரத்திற்கு அழைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். பெற்றோருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து அவன் நடந்தவனாக இருக்கிறான். எப்படி என்றால், சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறதான யாக்கோபு யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இதுதான் உடனடியாக கீழ்ப்படிந்து போகிறது. சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள் என்பது யோசேப்புக்கும் தெரியும், யாக்கோபுக்கும் தெரியும். ஆனால் அவனை தனியாக எதற்கு அனுப்ப வேண்டும் என்று அவனும் நினைக்கவில்லை, இவனும் பயப்படவில்லை. தகப்பன் சொல்லுகிறான், நான் போவோம் என்று சொல்லி போனான். அப்படி தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்தது. ஆனாலும் பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே ஒரு பெரிய ராஜ பிரதானியாக யோசேப்பை குழியிலே விழுந்ததான யோசேப்பை தேவன் சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்தினார். இதற்கு காரணம் தகப்பனுக்கும் தேவனுக்கும் அவன் பயந்து நடக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. அதற்கு பிறகு அவனை சிறைச்சாலையில் போட்டார்கள். இதில் பாருங்க, அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம். இப்படி எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் அவனுடைய வாழ்க்கையில செய்தார் பாருங்க. இதற்கு அடிப்படை காரணம் இதுதான். அடுத்து யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும், என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணி என்று யாக்கோபு கேட்கும் பொழுது யோசேப்பு சொல்கிறான், முதல் சொற்படியே செய்வேன் என்று சொன்னான். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்படி தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறதாக இதில் நாம் பார்க்கலாம். அடுத்து யோசேப்பு அவன் மரணம் அடையும் போது சொல்லுகிறான், நான் இப்பொழுது மரணம் அடைய போகிறேன், கர்த்தர் சொன்னது போல இந்த தேசத்துக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு உங்களை திரும்ப அனுப்புவார், அழைத்து கொண்டு போவார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளையும் எடுத்து கொண்டு போங்கள் என்று கட்டளை கொடுக்கிறான். இது தேவனை பற்றி அவனுக்கு இருந்ததான ஒரு வெளிப்பாடு, ஒரு நம்பிக்கையாக இருந்ததை பார்க்கலாம். அப்படி யோசேப்பு 110 வயதுள்ளவனாக அவன் மரித்தான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தாவீது ஈசாயினுடைய குமாரன். அவன் சொல்லுகிறான்,
ஒரு மரக்கால் வறுத்த பயிறு 10 அப்பங்கள் இதை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற ஒரு சகோதரத்தில் ஓட்டமாய் போ, இது ஒரு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னதும், சுகமா இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு வா என்று சொன்னதும், உடனடியாக ஓடி அவர்களை பார்த்துவிட்டு வந்து தகப்பனிடத்தில் அறிவிக்கிறான். அப்படி போகும்பொழுதுதான் கோலியாத் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பேசும்பொழுது அவனை தன்னுடைய கவன் கல்லினாலே, ஒரே ஒரு கல்லினாலே அடித்து கொன்றான். இதனாலே என்ன நடந்தது? கடைசியில் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்ந்தான். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனாக இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். பின்பு ராஜாவாகிய தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருடம். இப்படி தாவீதை பற்றி செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எவ்வளவோ பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தான். தாவீதுடைய சங்கீதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவோ வேதனைப்பட்டான், எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனா தேவனை விட்டு விலகவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இப்படி இதற்கு அடிப்படை காரணம் தெய்வ பயமோ, தன்னுடைய தகப்பனுக்கு அவன் பயந்து உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு சுபாவமும் தான் இருந்தது. அவன் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு இருந்த பொழுதும் சவுலுக்கு பயந்து இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருந்தான். அப்பொழுதும் கூட தன் தகப்பனையும் தாயையும் அவன் கைவிடவில்லை. அவர்களை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்து ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுத்து, நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நான் சரியாக இருக்கின்ற வரைக்கும் என் தகப்பனையும் தாயையும் நீர் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்படியே அவனும் தாவீதுடைய தகப்பனையும் தாயையும் கவனித்தான். தனக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்று இருந்த போதிலும் கூட தகப்பனையும் தாயையும் அவன் விட்டுவிடவில்லை. தாவீது அவ்வளவு நேசித்தான். இப்படி தகப்பன், தாயை, பெற்றோரை நேசித்து அவருடைய கட்டளைகளை அப்படியே கைக்கொண்டு தெய்வ பயம், தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் நாட்கள் நீடித்திருக்கிறது. அவர்களுக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இன்னும் ஆழமாக பார்த்தா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு இருந்தது. யோசேப்பு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் அவனுக்குள்ள இருந்தது. யாக்கோபுக்கும் அநேக தரிசனங்கள் கிடைத்தது. தேவதூதர்கள் அவனை பார்த்து பேசினார்கள். தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனோடு கூட போராடி அவனுடைய பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கலாம். ஈசாக்கு கூட கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார். நீ நான் காண்பிக்கிற இந்த தேசத்திலே இரு, நீ எகிப்துக்கு போகாத என்று இப்படி இவர்களெல்லாம் தேவன் வழி நடத்தினார். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை தேவன் வழி நடத்துகிறார், நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை நடத்துகிறார். எனவே நாம் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து அவர்களை நேசித்து நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். நாம் இந்த தேசத்தில் நன்றாக இருப்போம். இப்படி எல்லாரும் செய்யும்படியாக, எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறக்கும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, எங்கள் நாட்கள் நீடித்திருக்கவும் நாங்கள் நன்றாக இருக்கவும் நம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை நேசித்து கனம் பண்ண வேண்டும் என்ற காரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. நாங்கள் அப்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வருகையில காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.